சார் வழக்கமாக 3% தானே சார், நீங்கள் மட்டும் 10% ஷேர் கட்டாங்க சார். பாருங்க சார், மதுரை சிட்டியில் மட்டும் 51 ஸ்டேஷன், அதில் 51 இன்ஸ்பெக்டர், 180 எஸ்ஐ, 3000 போலீஸ். ஸ்டேஷனுக்கு மட்டும் மாதம் 22 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்கோம் சார். எல்லாருக்கும் கொடுக்கணும்ல சார். உங்களுக்கு கிரானைட்டு, மணல் குவாரி, கந்து வட்டி, ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டலு, கான்ட்ராக்டு, மார்க்கெட்டு, இது போதாதுன்னு சிட்டியில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் எல்லாம் கடத்தி கண்ணா பின்னான்னு பணம் வாங்குறீங்க. அது கூட எனக்கு தெரியும். மற்ற சிட்டியை விட நம்ம சிட்டியில் தான் வருமானம் ஜாஸ்தி. அதில் 10% எனக்கு கொடுக்குறதுல என்ன தப்பு? முடிச்சுக்குவோம். நம்ம பேசின டீல் ஒர்க் அவுட் ஆகுமாடா? அவன் எதா இருந்தாலும் பவானியை கெடுத்தே முடிவெடுப்பேன். ஏன் மாப்பிள்ள, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டோம். இல்லையடா, ஜாஸ்தியெல்லாம் இல்லை மாப்பிள்ள. 5 பேக்கு தான் அடிச்சேன். 5 பேக்கா? ஆமா. ஏன் பயமா இருக்கா? நான் வேணா வண்டி ஓட்டுமா? வண்டி ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. என் பொண்டாட்டி நினைச்சாலே ஒரே பயமா இருக்குது, கொன்றுவா. ஏன் மாப்பிள்ள, இந்த மைனா படம் பார்த்தியா? ஆமா பார்த்தேன். அதுல அந்த எஸ்ஐயோட ஒய்ஃப் ஒரு மாடல் எஸ்ல பேசுவா, ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? அதே மாடல் எஸ்ல மாறாம அப்படியே பேசுவா மாப்பிள்ள. குடிச்சிருக்கியா இல்லையா? இல்லம்மா, நம்ம கமிஷனர் இருக்காரு. குடிச்சிருக்கியா இல்லையா? டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே போயிரு. குடிச்சிருக்கியா இல்லையா? நான் ஸ்மெல்லே வராத சரக்கு அடிச்சுட்டு போனாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிடறா மாப்பிள்ள. அது எப்படிடா? சத்தியமா நான் குடிக்கவே இல்லம்மா. அப்பனா இந்த மிஷின்ல ஊது. இந்த மிஷின் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த மிஷின்ல ஊது. ஊதவே நான் ஊத சொல்றேன், என் மிஷினை ஊத சொல்லி என்னையவே டார்ச்சர் பண்றா மாப்பிள்ள. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் இல்லடா, உனக்கு தான் கேவலம். நான் சொல்றபடி செய். சொல்லு மாப்பிள்ள. நேரா வீட்டுக்குள்ள போ. போகும்போதே கோமா இருக்கிற மாதிரி காட்டிக்க. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பேஸ்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்குள்ள போய் குளிச்சுட்டு வெளில வந்துட்டேன்னா குடிச்ச ஸ்மெல் தான் வரும், தவிர குடிச்ச ஸ்மெல்லே வராது. ஓகேயா? அப்படிங்கிற இன்னைக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். சரி மாப்பிள்ள, பார்த்து போ. சரி மாப்பிள்ள, நாளைக்கு பார்க்கலாம். எங்கடா இருக்க? திருச்சியில 2 நாளா ஃபோனை காணோம். ஃபோனை காணுமா? இதுக்கு தான் உனக்கு காஸ்ட்லியான ஃபோன் வாங்கி கொடுக்க கூடாது. நக்கலு. சின்னண்ணா, ஏறா தங்கச்சி பேசணுமா? என்னண்ணே இங்க நற்க திருச்சியில இருந்துட்டு மதுரைக்கே வர மாட்ற? நான் வர கேப்ல எவனோ மலைக்கோட்டை ஆட்டி போட்டா, அதுக்கு தான். சீரியஸாவே பேச மாட்டியானே? இருமா, இருண்ணே, அம்மா பேசணுமா? தரேன். கொடு. தம்பி, அம்மா சொல்லுங்கம்மா. உங்க அண்ணி உனக்கு 3 பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். 3 பொண்ணா? 3 ஆளா முடியாது, 2னா ஓகே. போலீஸ்காரர்னா 2 கல்யாணம் பண்ணலான்னு சட்டம் ஏதாவது இருக்கா? அண்ணி நீங்களா? சரி சரி, என் பொண்ணு முதல்ல ஸ்கூலுக்கு போறா, அவளை வாழ்த்தி அனுப்புங்க. இந்தா கொடுங்க. சித்தப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சித்தப்பா. அப்படியா முக்குட்டி? அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஜாலியா போ. யாரோ திட்டினா எங்க சித்தப்பா போலீஸ்னு சொல்லு, வந்து பாட்டியா கிளப்புறேன். சரி சித்தப்பா, பாய். சரிப்பா. ஹலோ அம்மா, அப்பா எங்க? அப்பாவா? அப்பா பொன்னுசாமி இத்தனை வருஷம் நானே இருந்துட்டேன், வேற யாராவது நில்லுங்கண்ணே. ஐயாவுக்கு அப்புறம் உங்க தலைமையில தான் திருமணம் நடந்துருக்கு, அதனால நீங்க நிக்கிறதானே சரி. என்னம்மா சின்ன ஆமாங்க. என்னப்பா ஊருக்கு எப்ப வர்ற? இன்னும் 10 நாள் வந்துருவேப்பா. சரி சரி, இந்த வருஷம் ஊர் திருவிழாக்காவது 2 நாள் தங்குற மாதிரி வா. வந்துடுறேன், வச்சிருப்பா. என்னடா மாப்ள, நான் சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா? இல்லடா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா. கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். நீ சொன்ன மாதிரி தான் பண்ணினேன். டென்ஷனாக இருக்க மாதிரியே வீட்டுக்குள்ளே போனேன். சரக்குன்னு செருப்பை கலட்டினேன், டக்குன்னு சாவியை தொங்க விட்டேன், பரபரன்னு சட்டையை கழட்டிட்டு வாட்சியும் அவுத்து வச்சேன், கையில் எடுத்து கட்டிக்கிட்டு பேண்ட்டு சட்டையும் கலட்டினேன். அப்படியே பேஸ்ட் ப்ரெஷ்ஷோட பாத்ரூமுக்குள்ளே போனேன்டா. அப்புறம் படக்குன்னு என் பொண்டாட்டி கையை பிடிச்சாடா. குடிச்சிருக்கியா? எப்படா கண்டுபிடிச்சாங்க? அதே தவிர்த்தா மாப்பிள்ள எனக்கும். எப்படிமா கண்டுபிடிச்ச? உன் மண்டையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டிட்டு குளிக்க போடா, என் கூமுட்ட புருஷா. ஹெல்மெட்டா? அச்சச்சோ, எல்லாத்தையுமே கலட்டினவன். ஹெல்மெட்டை மட்டும் கலட்ட மறந்துட்டே மாப்பிள்ள. மதுரையில் நேற்று நள்ளிரவு மர்மமான முறையில் வெட்டு ராஜேந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகளான கண்ணன், பாஸ்கர் ஆகிய 3 சுட்டுக் கொல்லப்பட்டனர். கொலையாளிகள் யார் என்பதையும் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். என்னடா இப்படி ஆயிடுச்சு? நேத்து தானே பார்த்தோம். அப்ப நமக்கு ஷேரே கிடைக்காதா? அப்ப எனக்கும் அந்த 10 சென்ட் கிடைக்காதா? ஆமா, அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் மகான் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியே. ஆமாடா, அவனுக்கு போட்டா ஒர்க் அவுட் ஆயிடும். அவனுக்கு போடு, அவனையும் போட்டுடலாம். எது? போனை போடுறா.
ஹலோ அண்ணே நான் முருகேசன் பேசுகிறேண்ணே. சொல்லு முருகேசா. அண்ணே என்னண்ணே இப்படி ஆகி போச்சு? தெரியல, விசாரிச்சுட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்ச சொல்லு. சொல்கிறீண்ணே. அண்ணே இன்னொரு முக்கியமான விஷயம்ங்கண்ணே. வர 1ஆம் தேதி நம்ம ஏரியாவுக்கு புதுசாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின் பண்ணுறாருண்ணே. அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தாங்கண்ணே. அதாங்கண்ணே உங்களை பார்க்கணுன்னு கேட்டாருண்ணே. இப்போ வேணாம், ஒரு 10 நாள் போட்டோம், நானே சொல்கிறேன். சரிங்கண்ணே. பவனே என்ன பார்க்க வந்திருக்கேன். என்ன என்ன ராஜாவை யாரா கொன்னது? தெரிலண்ணே, விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். என்னப்பா ஒரு 10 நாள் ஆட்டுங்கிறேன். 10 நாளா? டியூட்டியில் சேர்றதுக்கு முன்னாடி ஷேர் பேசினா தான் சரியா இருக்கும். கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லு. நான் வெளியே வரதுக்குள்ள அவன் யாருன்னு தெரியணும். என்னடா? அண்ணே நான் முருகேசன் நான் தான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஃபைன் 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 வேடா போன ஃபைன். என்னடா ஏதோ ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரா? இந்த கான்ஸ்டபிள் முருகேசன். சரி, நம்ம திருச்சி பாய் கிட்ட சொல்லி ராஜாவை போட்டது தூத்துக்குடி வெற்றியான்னு விசாரிக்க சொல்ல. சரிண்ணா. லால் கிட்ட பேசணும்னு சொன்னேன்.